திருமணமானவர்களே, உங்க கல்யாண மாலைய என்ன செய்யறீங்க? இப்படி செஞ்சா வாழ்நாள் முழுவதும் உங்க கூடவே இருக்கும். பெண்களுக்கு பிறந்த வீடை விட புகுந்த வீட்டில்தான் அதிக நாட்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை அமைந்துள்ளது. அதனால் திருமணம் என்பது அவர்கள் வாழ்வின் முக்கிய அங்கம். திருமணத்திற்கு முக்கிய தேவையே தாலி, மாலை, சேலை, வேஷ்டிதான். இதில் வேஷ்டி, சேலை இதை பத்திரப்படுத்தி பெண்கள் வைப்பார்கள். தாலியை எப்பொழுதும் கழுத்தில் அணிந்திருப்பார்கள். ஆனால் மாலையை சிறிது காலம் கழித்து தூக்கிதான் போடுவார்கள். அந்த மாலையை நீங்கள் இனிமேல் தூக்கி போட தேவையில்லை. இப்படி செய்து வாழ்நாள் முழுவதும் உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். சமூக வலைதளங்களில் ஒரு பெண் திருமணமானவர்களின் மாலையை வைத்தே பலவிதமான டெக்கரேஷன் செய்து அதில் திருமணமானவர்களின் புகைப்படத்தையும் மஞ்சள் கயிறையும் வைத்து அழகாக டிசைன் செய்கிறார். இதை நமது வீட்டில் வைத்து எப்பொழுதும் அழகு பார்த்து கொள்ளலாம். இது போன்ற வேலைகள் எல்லாம் மிகப்பெரிய விஷயம் கிடையாது. படிக்கும் குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவிகள் மற்றும் இல்லத்தரசிகள் என அனைவரும் இத்தகைய தொழிலை செய்யலாம். இதில் செலவை விட வருமானம் அதிகம்தான் இருக்கும். தானே யோசித்தும் பலவிதமான டிசைன்களில் செய்யலாம். அப்படி இல்லையே, இந்த தொழிலை கற்றவர்களிடம் சிறிது நாட்கள் பயிற்சி எடுத்தாலே போதும். இதில் தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு. மேலும் இந்த கைவினை பொருட்களை காலத்திற்கும் அழியாமலும் வீட்டில் வைத்து அழகு பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளின் நினைவாக நீங்கள் சிறு வயதில் அணிவித்துவிட்ட கொலுசு முதல் வளையல் வரை அனைத்தையும் இதுபோல் செய்து வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் குழந்தை வரும் வரை நினைவாக வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் குழந்தைகளிடமும் இது அம்மா அப்பா அணிந்த கொலுசு என்றும் காண்பித்துக் கொள்ளலாம். நாம் வாழ்வதோ சில காலம். உனக்கு அடுத்த தலைமுறைக்கு நமது புகைப்படம் மற்றும் நாம் உபயோகித்த பொருட்களை நமது அடையாளத்தை காட்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.